இந்திய இந்திய சினிமா துறையில குறிப்பாக இயக்குநர்கள் வரிசையிலே தமிழகத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு இயக்குநர்களில் ஒருவரான இயக்குனர் இமயம் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா பாரதிராஜா அவர்களுடைய மறைவு என்பது ஒட்டுமொத்த இந்திய சினிமா துறையினுடைய மிகப்பெரிய ஒரு இழப்பாக நான் கருதுகிறேன். தனிப்பட்ட முறையிலே நான் இதே தோட்டத்திலே கூட அவரோடு பழகிய நாட்களும் அவருடைய மகன் மனோஜோடு நான் இங்கே பழகிய நாட்களும் இந்த பகுதிகளுக்கு நாங்கள் படப்பிடிப்புக்கு என்று வந்தால் இந்த இடத்திற்கு வராமல் நம்ம செல்வது கிடையாது. அதை தாண்டி என்னுடைய நீண்ட நாள் ஆசையாக எப்படியாவது ஒரு படத்திலாவது அவருடைய இயக்கத்திலே ஒரு காட்சியிலாவது நடித்துவிட வேண்டும் என்று பல ஆயிரக்கணக்கான கலைஞர்கள் ஆசைப்பட்டிருப்பார்கள். அவர்களில் நானும் ஒருவனாக இந்த 26 ஆண்டு காலங்களில் அவரோடு ஒரு காட்சியிலாவது ஒரு இயக்கத்திலே நடித்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவன். ஆனால் அது நடைபெறவில்லை. இருந்தாலும் அவர் இந்த சினிமா துறைக்கு ஆற்றிய பங்கும் சரி, இந்த தமிழ் சமூகத்திற்கு அவர் ஆற்றிய பங்கும் சரி, குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்காக அவர் ஆதரவாக செயல்பட்ட காரியங்களும் சரி, அதேபோல் தமிழர்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு எந்த அரசாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கெல்லாம் எதிர்த்து நின்று குரல் கொடுக்கக்கூடிய முதல் தமிழனாக அவர் என்றைக்குமே தன்னை நிலைநாட்டி இருக்கிறார், நிரூபித்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் கலைஞனை இன்றைக்கு ஒட்டுமொத்த உலக தமிழர்களே இன்றைக்கு மிகுந்த வருத்தத்தோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய இந்த தருணத்திலே ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரு அடையாளமாக ஒரு ஒரு ஆளுமையான ஒரு மனிதரை, ஒரு தமிழரை, ஒரு இயக்குனரை ஒட்டுமொத்த திரையுலகம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்த தமிழ் சமூகம் இழந்து நிற்கக்கூடிய இந்த நிலையிலே அவருடைய ஆத்மா இறைவனை சாந்தி அடைய என்னுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல்களையும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நான் சார்ந்த என் முக்குளத்தூர் புலிப்படை சார்பாகவும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்தேன். இப்போ உங்களுக்கு இருந்த ஆசை போல அவருக்கு குற்ற பரம்பரைன்னு ஒரு படத்தை இயக்கணும். ஆமா ஆமா, அது எதோட முடியுமா இல்ல தொடர்ச்சி ஏதாவது செய்வதற்கான? அது ஏற்கனவே அண்ணன் பாலா அண்ணனும் பண்றதா இருந்தது, அண்ணனும் பண்றதா இருந்தது. அவங்களுக்குள்ள கூட சில கருத்து முரண்பாடுகள் இருந்தது. அதற்கு பிறகாக அதை இயக்குனர் சசிகுமார் அவர்கள் கூட எடுத்து செய்வதாகவும் நான் தகவல் கேள்விப்பட்டேன். அதற்கான முயற்சிகள் ஹாட்ஸ்டார் போன்ற நிறுவனங்கள் இதில் ஈடுபட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன். நிச்சயமாக அது அவருக்கு மட்டுமல்ல, நிறைய பேர்களுக்கான அந்த குற்றப்பரம்பரைங்கிற வரலாறு, ஒரு ஒரு தாலியன் வாலாபாத் மாதிரியான அந்த படுகொலைகள் இங்கே பெருங்காமண்டலூரில் நடந்த அந்த வரலாறு காட்டப்பட வேண்டும் தான். அது நிச்சயமாக யாராவது ஒருவர் முன்னெடுத்தது செய்தால் இந்த இயக்குனருக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியாகும். நிச்சயமாக நிச்சயமாக நிறைவேறும். அதற்கான முயற்சிகளை எடுக்கணும்னு நான் நினைச்சுக்கிறேன். என்னால் முடிந்த முயற்சி நிச்சயமாக அதற்கான உதவிகளை முயற்சிகளை எடுப்பதற்கு நான் தயாரா இருக்கேன்.